ஸோ மினோ ஃபால்ஸ்க்கு வந்திருக்கேன். நம்ம ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். நான் வந்து கச்சோஜி ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து மினோக்கு வந்து கேபில் வந்துட்டேன். 1200 ஃபீ. ஸோ வந்துட்டு இன்னும் 870 மீட்டர்ஸ் நடந்து போகணும். ஸோ நான் நிஜமாகவே அத்வைத்தி அவங்க அப்பாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுக்க கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்பா வந்து வீக் டேயில் வந்தார். ஸோ அதனால் எப்படின்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. நான் வீக்கெண்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். கூட்டம் அதிகம்தான் கொஞ்சம். அண்ட் கண்டிப்பாக குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப குளிருது வேறு. ஸோ ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து மலையில் கீழே இறங்கி ஃபால்ஸுக்கு போகிறோம். அந்த மாதிரி தான். ஸோ ட்ரெயிலெலாம் நல்லா போட்டிருக்காங்க. வாக் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. மவுண்டனில் ட்ரெக் பண்ணுற மாதிரியும் ட்ரெயிலெலாம் போட்டிருக்காங்க. ஸோ எது ஈஸியோ அதில் தான் நான் போக போகிறேன். ஸோ வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இட்ஸ் ஸ்னோயிங். இப்போது லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கோல்டாக இருக்குங்க. மினோ வந்து பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபால் ஃபோலியேஜ் அண்ட் சம்மர். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் நம்ம கியோட்டோ கவர் பண்ணோம் இந்த வருஷம். ஸோ அதனால் மினோ வர முடியல. ஸோ பனி அதிகமாக விழுது. ஓகே, ஐ திங்க் வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல்ஸ் லைக் -3 ஆக்சுவலி. கையெல்லாம் ஃப்ரீஸாக இருக்குது. ரொம்ப குளிரும். ஐ திங்க் வீடியோவில் ஐ கேன் see the snowfall. ஸோ இதான் ட்ரெயிலிங் பார்த்து. கச்சோஜி அளவு இது கூட்டமாக இல்லை. நல்ல வேலை குழந்தைய கூட்டிகிட்டு வரல. கண்டிப்பாக அவனுக்கு இது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக நான் எங்கேயுமே வெளியே தனியாலாம் போனது கிடையாது. சோலோ ட்ராவலாக தான் நான் கிடையாது. ஃபேமிலியில் யாராவது கண்டிப்பாக கூட இருப்பாங்க. அதுவும் அத்வைத் வந்ததுக்கப்புறம் அவன் கங்காரு குட்டி மாதிரி என்கிட்டயே தான் இருப்பான். ஸோ அதனால் இந்த சோலோலாம் இட் இஸ் வெரி நியூ. பட் இந்த பிளேஸ்க்கு அவனை வந்து கொண்டு வந்து அவனை கொடுமைப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நீங்கள் ஒரு நாள் போயிட்டு வாங்க, நான் ஒரு நாள் போயிட்டு வரேன், மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால we both took a day off. ஸோ வந்து அவங்க அப்பா வந்து இன்றைக்கி குக் பண்ணி அவனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறேன்ட்டாரு. நான் எழுந்து கிளம்பி நான் பாட்டுக்கு இங்கே வந்துட்டேன். ஐ திங்க் மிட் ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock 4 o'clock போல் we can reach home. ஸோ மினோ நேஷ்னல் பார்க்கும் இருக்குது இங்கே. அது எப்படின்னு தெரியல. குழந்தை இருந்தால் கூப்பிட்டு போகலாம். நமக்குலாம் அது செட் ஆகாது. ஸோ ஃபால்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம ட்ரெயில் பண்ணி கீழே போகிறப்பயே ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஃபுல்லாக அந்த மவுண்டனுக்கு நடுவில் நடந்து போகிறது தான் ஃபுல்லாக. அண்டு கூட்டம் இல்லை. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெரி பீஸ்ஃபுல். எப்போயுமே வந்து இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. தனியாக இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப தனியாக இருந்தது. ஆக்சுவலாக இட் வாஸ் மச் நீடட் ஃபார் அஸ். அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒன்று தான் ரிக்ரெட் பண்ணேன். ரொம்ப இது வந்து ஆட்டமில் பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அப்படியே அப்பா ஃபுல்லாக வந்து ஆரஞ்ச் அண்ட் ரெட் லீவ்ஸாக இருந்திருக்குமே, என்ஜாய் பண்ணியிருக்கலாமேன்னு ரிக்ரெட் பண்ணேன். பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். தெர் இஸ் ஆல்வேஸ் அனதர் டைமில். ஸோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸ்டேஜ் வழியாக வந்துட்டேன். இப்போ காஞ்ச மரம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ரெட்டாக இருந்திருக்கும். ஃபால் ஃபோலியேஜில் சம்மரில் ரொம்ப க்ரீனாக இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பார்க்க.
வந்துட்டோம். ஸோ இதுதான் மினோ ஃபால்ஸ். ஸோ ரொம்ப இவ்வளோ கூட்டமே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டான பிளேஸ் நான் ஜப்பானில் பார்த்ததில்ல. ஸோ தண்ணிலாம் அப்படியே ரொம்ப அதிகமான ஃபால்ஸில் நிறைய தண்ணி அதெல்லாம் கிடையாது. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு பிளேஸ் போட்டிருக்காங்களே, அங்கே உட்காந்து அப்படியே மணிக்கணக்கில் பார்க்கலான்ற மாதிரி இருந்தது. அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். அதுதான் லஞ்சு. ஸோ கிளம்புறேன். ஸோ இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸில் ஸ்டேஷன் இருக்குது. ஹன்கியூ வரப்போ நம்ம ஜேஆரில் வந்தோம். இப்போ ஹன்கியூவில் போகிறோம். ஸோ வந்து நடக்கணும் 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த பாத்தெல்லாம் பார்க்குறப்போ இந்த எஸ்கேப்பிங் டு நேச்சர் அப்படிலாம் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுற உலகத்தோட ஒரு கனெக்டே இல்லாமல் இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஸ்ட்ரோலர் ஃப்ரெண்ட்லி பார்த்தா ஃபுல்லாக நம்ம வந்து குழந்தைங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் எனக்கு டெம்பரேச்சர் தான் கன்சர்ன். அவன் வந்து இன்னும் அவ்வளோ கோல்ட் டெம்பரேச்சர் அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வி ஆப்டட் ஓகே வேண்டாம், அவனுக்கு ஒன்றும் பெரிய என்ஜாய்மெண்ட்டும் இல்லை ஃபால்ஸ் பார்த்து, அதனால் வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஹன்கியூக்கு போகிறோம். அதாவது ஹன்கியூங்கிறது ப்ரைவேட் ரயில்வே, ஜேஆருங்கிறது ஜப்பான் ரயில்வேஸ், ஹன்கியூ வந்து ப்ரைவேட் ரயில்வேஸ். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெயிலிங் பாத் முடிகிற இடத்துலையே ஹன்கியூ ரயில்வேஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு இடம் மாறி அப்புறம் ஓசாக்கா மாதிரி வரணும். ஸோ மினோ ஃபால்ஸ்லாம் நான் எடுத்து 2-3 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய எடுக்கல, சும்மா அங்கே இருக்கிற ஃபால்ஸ் அதெல்லாம் எடுத்தது தான். நான் ஹன்கியூ ஸ்டேஷனுக்குள்ளே வரப்பையே ஒரு ட்ரெயின் அப்போ தான் கிளம்பி போச்சு. சரின்னு நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் இன்னொரு லோக்கல் ட்ரெயின் வந்தது. ஸோ ரொம்ப காலியாக இருந்தது. ஸோ அதில் ஏறி அங்கேருந்து இன்னொரு ஸ்டேஷன் வந்தால் அங்கேயும் அப்போ தான் வந்து ஒசாகா உமேதா எக்ஸ்பிரஸ் வந்தது. ஸோ டக்குன்னு அதில் ஏறி அது டேரெக்டாக கொண்டு வந்து 4 ஸ்டாப் தான் நடுவில் நிற்கும் எக்ஸ்பிரஸுங்கிறதுனால டேரெக்டாக கொண்டு வந்து ஓசாக்காவில் வந்தது. ஸோ நம்ம ஓசாக்காலேருந்து நார்மலாக லூப் லைன் எடுத்து பென்தேன்னு சொல்லி வந்து இறங்கினேன். ஸோ இதுதான் ஹன்கியூ ஸ்டேஷன். இது வந்து ஓசாக்கா ஸ்டேஷன், ரொம்ப பெரிய ஸ்டேஷன். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் எனக்கு ஓசாக்கா ஸ்டேஷனில் எங்கே போய் எந்த ட்ரெயின் ஏறணுன்னே தெரியும். ஸோ நம்ம லூப் லைன் வந்துருச்சு. லூப் லைன் எப்போவுமே கூட்டமாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. போகிறப்போ ஜேஆர் லைனில் போயிட்டோம், வரப்போ ஹன்கியூ லைனில் வந்தோம். ஸோ வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.